2025ஆம் ஆண்டில் உங்கள் மனதை கவர்ந்த திரைப்படம் எது என்றும் அதற்கான காரணம் என்ன என்றும் மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருத்தணி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இப்போ 2025 நான் பார்த்த படம் லைக் பண்ணது லப்பர் பந்தில் என்னடான்னா இந்த விஜயகாந்த் சாங் வரும்போது ஒரு மேட்ச் எப்படி விறுவிறுப்பாக போகுது, அவர் சின்ன வயசில் எப்படி விளையாடினார், அந்த விளையாட்டு எப்படி இருக்குது, அந்த ஏஜ்டு மாறின பிறகு அந்த விளையாட்டு எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி படம் லோ பட்ஜெட்டில் ஹை குவாலிட்டியான படத்தை நான் பார்த்துருக்கேன். அது நல்லா இருக்குது, சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சூப்பராக இருக்குது, இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஒவ்வொரு அந்த விளையாட்டுத்தனமான ஒரு குறும்புத்தனமான காதல் மற்றும் மேட்ச். 2025 வெளிவந்த படத்துல எனக்கு பிடிச்ச படம் பார்த்தீங்கன்னா கூலி தான். ஏன்னா அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த 75 வயசுலயும் ரொம்ப யங்கா இருப்பாரு, ஸ்பீடா இருப்பாரு. அந்த பாட்டா இருந்தாலும் சரி, ஃபைட்டா இருந்தாலும் சரி, ரொம்ப எனர்ஜியா பண்ணியிருப்பாரு அந்த படத்துல. தலைவரோட நடிப்பு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்தோட நடிப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருந்தது, ஒரு யதார்த்தமா இருந்தது. அதனால அந்த படம் எனக்கு 2025 வந்த படத்துலேயே அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான படம். 2025 ஒரு பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஃபிலிம் இருக்கலாம். ஆனால் எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படம், நான் அதை ஃபீல் பண்ண படம்னு பார்த்தீங்கன்னா காந்தி கண்ணாடி சொல்லலாம். அந்த படத்தை பார்த்து அழுவாதவங்க அப்படின்னு யாருமே இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு படம் காந்தி கண்ணாடி. பாலா நடிச்சதில் சூப்பர். அதுவும் ஃபஸ்ட்டு படம், அவருக்கு பெஸ்ட்டு படமாக அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். எனக்கு 2025 வெளியான படங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் எதுன்னு கேட்டிங்கன்னா அமரன் படத்தை தான் சொல்லுவேன். அதை சிவகார்த்திகேயன் எதுக்காக அந்த படத்தை தேர்ந்தெடுத்தாருன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம நாட்டினுடைய இராணுவ வீரருடைய சொந்த கதைன்றதுனால அந்த படம் எனக்கு ரொம்ப மனம் கவர்ந்த படமாக 2025 இருந்துச்சு. மக்கள் குரல் பகுதியில் திருத்தணி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.